செமிஃபைனல்ஸ்ல டாப் 10 கண்டஸ்டன்ட் எடுக்கிறதா தான் இருந்தோம். பட் இந்த குழந்தைங்க எல்லாருமே காணனால எங்க கியூரியஸ்க்கு வந்து அவ்வளவு கன்ஃபியூஷன். அதனால இங்க யாரையுமே விட முடியாதுன்னு சொன்னா 10 என்ற கவுண்ட் என்ன வச்சு 12 ஆ மாறிச்சு. டாப் 12 கண்டஸ்டன்ட்டா இன்னைக்கு வந்திருக்காங்க. The greatest of all time. It's time for the remix. Stop music. Got the man. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். நான் வந்து இது மாதிரி ஒரு மேடை நின்று பேசி இது மாதிரி டைட்டில் வினர் ஆகிறது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ஒரேடியா முடிஞ்சிடுச்சு. சரியா,
முடிஞ்சிருச்சு. இவங்க தான் எல்லாம் வின்னர். இன்னைக்கு எல்லாமே வின்னர் தான். ஓகே, தேங்க்யூ. ஹாய் எவ்ரிபடி, நான் உங்க இன்ஸ்டாகிராம் கார்த்திக் ஐயர் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம விழுப்புரம் சில்லா பேஜ் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் சூப்பர் சிங்கர் கிராண்ட் ஃபினாலி இருக்கோம். நம்ம விழுப்புரம் பசங்க சூப்பரா அழகா பாடி இன்னைக்கு வந்து நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே இந்த விழுப்புரம் ஜில்லா பேஜ் ஃபாலோ பண்ணி இங்க நடந்த எல்லா ப்ரோக்ராமும் நீங்க இந்த பேஜ்ல பார்க்கலாம். நீங்க தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஈவெண்ட் சூப்பராக போச்சு. எல்லாமே வந்து கிட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக வந்து அவங்க பாடினாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். தேங்க்யூ. ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி உங்கள் விழுப்புரம் ஜில்லா அவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இத்தனை மணி வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. ப்ளீஸ் ஃபாலோ, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி இருக்கு? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இங்க வின்னர் கேர்ள்ஸ் இருக்காங்க. எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் டைட்டில் விழுப்புரம் சூப்பர் சிங்கர்ல டைட்டில் ஒன்று ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் என்ன மேம் பண்ண போறாங்க? நான் வெற்றியோ தோல்வியா நான் வந்து என்னோட இசை பயணத்தை வந்து நான் தொடர்ந்துட்டே இருப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்ண தேங்க்ஸ். இன்னுமே உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஓகே ரன்னர் மேம், நீங்க ரன்னர் வந்திருக்கீங்க. அடுத்து இப்ப ரன்னரா வின்னரா? வின்னர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வின்னர். உன்னை பொறுத்த வரைக்கும் வின்னர். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது வந்து நீ அடுத்த சீசன்ல வந்து கப்பு தூக்குற கப்பு. ஓகே, தேங்க்யூ. எங்க வர? என் பேர் சாக்ஷி. நான் விழுப்புரத்துல வர. அப்பா அம்மா நல்லா சப்போர்ட் பண்ணாங்களா? டீசல்ல இருந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப நேரம் ஆச்சுல. தேங்க்யூ. இப்படி பார்த்தாலும் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறதுனால இந்த ஸ்டேஜ் இப்போதான் ஸ்டார்டிங்கிறதுனால நான் வின் ஆகல. அடுத்த ஸ்டேஜ் போக போக வின் ஆகிட்டு வந்துடுவேன். தேங்க்யூ. சொல்லு, எங்க வர? நான் விழுப்புரத்துல இருந்து வரேன். பேசுறதுக்கே பிடிச்சி போறேன். ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ எல்லாருக்கும் சொல்லுங்கள். நான் ஃபர்ஸ்ட் ரன்னர் வாங்கியிருக்கேன். எல்லாருக்கும் தேங்க்யூ. எனக்கு ஹாப்பியாக இருக்கு. கண்டிப்பா எனக்குன்னு இல்லை, எல்லா பேரண்ட்ஸுமே கஷ்டப்பட்டாங்க. அதை நான் கண்கூடாவே பார்த்தேன். கடைசி ஒரு லாஸ்ட் வீக்லாம் ரிஹர்சல் பண்ணும்போது ரிஹர்சலில் எத்தனை டேக் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு பாட்டுக்கும் 10 டேக் நான் சார் நீங்க சொல்லுங்க சார். இவ்வளவு நேரம் பசங்களோட நீங்க தான் சார் ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஒவ்வொரு பாட்டு பாடும்போதே தொண்டை போயிடும். 10 டேக்லாம் எடுக்கும்போது சுத்தமாக அவங்க கஷ்டப்படும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. நம்ம ஏஜுக்கு அவங்க சின்ன பசங்க, அவங்க கஷ்டப்பட்டு பார்க்கும்போது என்னடா அப்படின்றது. சரி, எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு எனக்கு அவ இதை பார்ட்டிசிபேட் பண்ணா போதும் அப்படின்னு தான் நான் நினைனேன். அவ கப்படு ப்ரைஸ் வாங்கலாம். இவங்க தான் சொல்லுங்க மிஸ். பசங்களுக்கு எதனா ஊக்கமா எதாவது சொல்லுங்க மிஸ். இல்லை, பிள்ளைங்களோட ஆர்வமும் பேரண்ட்ஸோட ஆர்வமும் இருக்குது. பிள்ளைங்க இப்போ நாங்கள் சொல்ல போனால் அந்த வயசில் நாங்களே அந்த அளவுக்குலாம் ஆர்வமாக இருந்திருப்போம், பாடிப்போமா, இந்த ஸ்கோப்லாம் கிடச்சிருக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் அவங்களுக்கு கிடைக்கிறதுனாலையும் பேரண்ட்ஸோடைய கைடன்ஸ்னாலையும் நாங்கள் சொல்லி கொடுக்கறதுலையும் அவங்க இந்த அளவுக்கு வெளியில் வராங்க, நல்லா பாடுறாங்க. தர்ஷினி மியூசிக் ஸ்கூல் வந்து மாந்தோப்பு ஸ்ட்ரீட்டு, அதாவது கிரீன்ஸ் பின்னாடி மாந்தோப்பு தெருன்னு சொல்லிட்டு அங்கே கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இங்கேருந்து முடிச்சு போன பிள்ளை தான் அந்த விஜய் டிவியில் அஸ்வினி நேத்ரா, என்னோட ஸ்டூடெண்ட் 8 இயர்ஸ் அங்கே கற்றுட்டு போனாங்க. வயசுலாம் இருக்கு. யூகேஸ்லேருந்து வராங்க. பட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்தால் கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு ஏஜ் கரெக்டாக இருக்கும். பேசிக் பார்த்தீங்கன்னா எல்லாம் கர்நாடிக் மியூசிக். இதை முடிச்சுட்டா அப்புறம் எந்த மியூசிக் வேணால் பாட முடியும். பேசிக் வந்து அந்த ஸ்வரங்கள்லாம் பாடிட்டா அவங்களுக்கு வந்து ஸ்ருதி ஞானம், தாளம் ஞானம்லாம் நின்றுச்சுனாலே அவங்க மேலே ஃபர்தராக நல்லா பாடுவாங்க. இருக்கிற பசங்களுக்கு பீஸ் வாங்க, இல்லாதவங்களுக்கு வாங்க மாட்டேங்க. எதுவுமே இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாங்க சார். இருக்கவங்க கிட்ட வாங்கிப்பேன். கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை இல்லாத பிள்ளைங்கிட்ட வாங்கிக்க மாட்டேன்.
ஹாய் கைஸ், திஸ் இஸ் MC கீர்த்தி. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு ரெக்வஸ்ட். ஸோ நம்மளோட ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அழகாக எடுத்துக்கக்கூடிய ஒரு முயற்சி விழுப்புரம் ஜில்லா. ஸோ இந்த ஐடியா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அவங்களுக்கான ஒத்துழைப்பை கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக அவங்களோட சக்ஸஸ் ஜேர்னியில் நாமளும் ஒரு பார்ட்டாக இருப்போம். தேங்க்யூ ஸோ மச்.